இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மூவி ட்ரைலர பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். நான் இந்த மூவி ட்ரைலர வந்துட்டு பார்த்துட்டு, "எப்படிடா இது? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி ஆச்சுங்கிற" மாரி தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் எனக்கு குடுத்தது. இந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடித்த, மெயினா பெண்களுக்கு பிடித்த, அதை விட மெயினா எனக்கு பிடித்த நம்ம அதர்வா தான் இந்த மூவில வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ஹீரோயினா நம்ம நிமிஷா வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, லைக் நெறைய கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்துட்டு குடுக்குது. பட் ஆக்சுவலா இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிரைம் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அதர்வா அண்ட் நிமிஷா 2 பேருமே வந்துட்டு ஒரு ஹேப்பியான லைஃப வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லார் மாரியும் அந்த லைஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த லைஃப்ல வந்துட்டு 3வதா இன்னொரு ஹேப்பினஸ சேர்க்கறதுக்காக அவங்க லைஃப்ல ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம நிமிஷா அவங்களோட பிஹேவியர்ல வந்துட்டு நெறைய சேஞ்சஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்து டாக்டர்லேருந்து அவங்க ஃபேமிலிலேருந்து என்ன ஆச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? அந்த மாரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் டாக்டர் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் அந்த மாரி ஏதாச்சும் இருந்ததா? அப்படின்னு கேட்குற பட்சத்துல, ஆமா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல அந்த மாரி எந்த ஒரு பிஹேவியரும் இல்ல. பட் இப்போ புதுசா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது எல்லா ஒரு பெண்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நம்ம ஒரு மென்டல் ஸ்டேட்டா நம்ம ரொம்ப டவுனா இருக்க போது, இல்லன்னா நம்ம ஏதாவது ஒரு லோன்லியா ஃபீல் பண்ண போது, நம்ம கூட வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம கூட கேரிங்கா இருக்கணும், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி இந்த மூவில வந்துட்டு நம்ம நிமிஷா வந்துட்டு மென்டல் இல்னஸா இருக்க போது, நம்ம அதர்வா வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது பார்க்கும்போது, ஏய் என்னடா இதெல்லாம் படத்துல மட்டும் தான் கிடைக்குமா? நம்மளுக்குலாம் ரியல் லைஃப்ல கிடைக்காதா? அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ட்ரைலர் பார்க்குற பட்சத்திலே இந்த படம் சூப்பரா போகும்டா, டேய் ஹிட்டுடா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல வேர்ல்ட் வைட்ல ஜூன் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல, அதாவது நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆர் இந்த மாரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு பையன் உங்க கேங்ல கண்டிப்பா இருப்பான். டேய் நீ அதர்வா மாரி தான்டா நல்ல ஒரு எப்படி ஹஸ்பண்ட் மெட்டீரியல்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவடா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பா கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த படத்தை ஜூன் 20th அன்னைக்கு எல்லாரும் பாருங்க.